இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து தனுஷ் பெயர் வந்து இடம்பெறல கார்த்திகா. இறுதியில் நம் பயணம் இதே போல் என்றென்றும் தொடரும் பெருமகிழ்வோடு நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையை முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆவணப்படம் கிட்டத்தட்ட வந்து 2 வருட காலமா அந்த ஆவணப்படம் தயாராகிட்டு இருந்தது. அதாவது இந்த 2 வருட காலகட்டத்துல நயன்தாரா தனுஷ் அன்னைக்கு தடையில்லா சான்று பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அதற்கு தனுஷ் தரப்பில் இருந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில அவங்க வந்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க. இந்த விவகாரம் ஒரு பெரிய தீயா பரவி இந்த நிலையில அந்த நயன்தாராவோட ஆவணப்படம் வந்து 18ஆம் தேதி அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு வெளியானது. அந்த பிறந்தநாள் அன்னைக்கு வெளியானது பிறகு இவங்க இந்த அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இவங்க முக்கியத்துவமா தனக்கு யாரெல்லாம் வந்து இந்த ஆவணப்படம் உருவாவதற்கு உதவி எல்லா நபருக்கும் நன்றி தெரிவித்திருக்காங்க. அதுல தனுஷ் பெயர் இடம்பெறாதது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது. இதுல சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க வந்து தனுஷுக்கு எதிராக அந்த அனுப்பியிருந்த அந்த அறிக்கையில வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த முக்கிய பிரமுகர்களுக்கு நன்றி தெரிவிக்க அடுத்தடுத்த தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும் எதிர்பார்க்கலாம் கார்த்திகா.